नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிவத்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவஹ தீமஸ்ரீ விஷ்ணு சித்தான்வய சுபகஜனிக ஸ்ரீனிவாசாரிய சுனுஹு சாந்த்யௌதாரிய பிரபோத பிரப்ருதி சுபகுணாவாச பூமிர் மகாத்மா ஸ்ரீமான் ஸ்ரீ சௌமிய நாராயண குருதிகமே மானசே சந்நிதத்தாம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து இன்றைய நாள் பாட்டான சித்தஞ்சிறுகாலையை அனுபவிப்போம். கற்கடே பூர்வ பல்குன்யே துளசி கானனோத்பவாம் பாண்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதரः சதா திராவிடாம் நாயகதயம் குரு பர்வக்ரமாகதம் ரம்யஜாமாத்ருதேவேன தர்ஷிதம் கிருஷ்ணசூனுனா. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரः சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயகா. அன்னவயற் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். நலமந்தமில்லதோர் நாட்டிலே இருந்த ஆண்டாள் நாய்ச்சியார் ஜீவர்களாகிய நம்மை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று குன்னாத வாழ்வான அந்த வைகுந்த வான்போகத்தை வேண்டாம் என்று இகழ்ந்துவிட்டு ஆழ்வார் திருமகளாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வந்து திரு அவதாரம் செய்கிறாள். அப்படி பிறந்த குழந்தையை பெரியாழ்வார் சீராட்டி பாராட்டி பாலூட்டி அவளுக்கு
பஞ்சசமஸ்காரங்களை செய்வித்து வளர்த்து வருகிறார். உலகெல்லாம் வியக்கும்படி இந்த பெண் பிள்ளையானவள் இளமையிலேயே எம்பெருமானிடத்திலே பக்தி பெருங்காதல் கொண்டு பிஞ்சாய் பழுத்தவளாய் அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த இந்த பெண் பிள்ளையாகிய ஆண்டாளுடைய ஞான பக்திகள் க்ஷணந்தோறும் பகவத் விஷயத்திலே வளர்ந்து வருகிறது. ஒரு கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டும் பருவம் வந்தது. மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்கிற உறுதி உடையவளானால் அப்போது அங்கு வடபெருங்கோயிலுடையானை தழுவி முழுசி பரிமாற வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு ஏற்பட இவளுக்கு ஆற்றாமை கரை புரள அப்பெருமானிடம் சென்றாள். ஆனோ அந்த பெருமானும் முகம் கொடுக்கவில்லை. இவனை அனுபவித்தார் உண்டோ, இவனை எப்படி அடைவது என்று இவள் சிந்தித்திருக்க திருவாய்ப்பாடியிலே பெண் பிள்ளைகள் இவனை அனுபவித்தார்கள் என்று சொல்ல கேட்டாள். ஆனால் அது காலாந்தரத்திலே நடந்தது. இப்பொழுது அது நமக்கு உதவாது என்று நினைத்துக் கொண்டிருக்க அப்பொழுது சில பெரியவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் ராசக்கிரீடை செய்த பிறகு கிருஷ்ணனை பிரிந்த இடைப்பெண்கள் தங்கள் ஆற்றாமையாலே கிருஷ்ணனாக தங்களை பாவித்துக் கொண்டு உயிர் தரித்தார்கள். அம்மாதிரி நீயும் செய்வாயாக அப்படின்னு சொன்னான். இவளும் நினைச்சா கிருஷ்ணனை அனுகரிப்பதை காட்டிலும் அவனை அனுகரித்த அந்த பெண்களை அனுகரிப்போம், அதுதான் நல்லது அப்படின்னு தீர்மானிச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூர திருவாய்ப்பாடியாகவும் அங்குள்ள பெண்களை எல்லாம் இடைப்பெண்களாகவும் தன்னை அவர்களிலே ஒருத்தியாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபர் திருமாளிகையாகவும் அந்த வடபெருங்கோயிலுடையானையே கிருஷ்ணனாகவும் நினைத்து கொண்டு இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை தானும் நோக்க தொடங்கினார். அதாவது பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு சொல்லுவா. அந்த நினைவினுடைய முதிர்ச்சியாலே இவளுக்கு இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும் உடை நாற்றமும் ஆயிற்று. அப்படி ஆய்ப்பெண்கள் போலவே இவள் மாறி போனாள். திருவாய்ப்பாடியில மழை பொழியணும் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள், ஆயர்களால் நியமிக்கப்பட்டு. அதை வியாஜமா வச்சுண்டு கண்ணனை அடைவதற்காக இந்த பெண்கள் நோன்பு நோற்ற அந்த பிரகாரத்தை தானும் அனுகரித்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த திருப்பாவையை, முத்தான இந்த திருப்பாவையை நமக்காக பாடி அருளினாள் ஆண்டாள். அதிலே 29வது பாட்டு. அதற்கு முன்னாக நேற்றைய பாசுரம் கரவுகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு. அதுல முக்கியமான ஒரு 6 விஷயங்களை சொல்றான். நாங்கள் எல்லாம் சித்தோபாய நிஷ்டர்கள் இல்லை, அதாவது எங்களிடத்திலே கைமுதல் ஒன்றும் இல்லை. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அது தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அடுத்ததாக சத்கர்மம் செய்வதற்கு யோக்கியதை எங்களுக்கு எதுவுமே இல்லை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று தங்களுடைய தாழ்ச்சியை சொன்னார்கள். தன்னுடைய தாழ்ச்சியை சொன்னார்களே, அதை விட்டுட்டு அடுத்ததாக அவனுடைய குணபூர்த்தியையும் சொல்றான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அவனை கூப்பிட்டு தாழ்ச்சியை சொல்லி அவனுடைய குணங்களை சொல்லி, அப்போ அவன் நமக்கு ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்க வேண்டும் அல்லவா. அதனால் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சொல்லுகிறாள். அடுத்ததாக முன் செய்த பிழை, அதாவது மனோவாக்காயங்களால முன்னாடி ஏதாவது பிழை செய்திருக்கலாம் கண்ணா, அதனால சீறி அருளாதே அப்படின்னு அபராத க்ஷாமணத்தை பிரார்த்தித்து கொண்டு இறைவா நீதாராய் பறை அப்படின்னு கைங்கரிய பிரார்த்தனையை செய்கிறாள் ஆண்டாள். போன பாசுரத்திலே அது உபாய ஸ்வீகாரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாசுரம். 6 முக்கியமான விஷயங்களை சொன்னாள். அடுத்ததாக இந்த பாட்டிலே என்ன பண்ண போறா அப்படின்னா கைங்கரியம் தான் எங்களுக்கு பரமபுருஷார்த்தம் அப்படின்னு சொல்ல போறா. அதனுடைய அவதாரிகையை அனுபவிப்போம். கீழ்பாட்டிலே உபாய ஸ்வரூபத்தை சொன்ன இவர்கள் இந்த பாட்டிலே தங்கள் உத்தேசியம் கைங்கரியம் அப்படின்னு இந்த திருப்பாவை பிரபந்தத்துக்கு என்ன தாற்பயமோ அதை சொல்லி முடிக்கிறார். பிராபிய ருச்சி இருக்கு, பிராபியம் இதுதான்னு தெரிஞ்சிருக்கு, பிராபிய துவரையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்தை தர வேண்டும் இந்த பாட்டுல சொல்ல போறா. எப்படி அப்படின்னா திருவாய்மொழியில ஆழ்வார் எம்மா வீடு அப்படிங்கிற பதிகம், அதாவது 2வது பதிகத்துல பிராபியத்தை நிஷ்கர்ஷம் பண்ணினார். ஆனால் அது சரமதசையான அந்த அர்த்தத்தை நெடுமார்க்கடிமை 8ஆம் பத்துல வச்சார். ஆனால் இவள் என்ன பண்றா அப்படின்னா முதல் பாட்டிலேயே
சீர்மல்குவாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் இந்த பெண்களை அழைத்துக் கொண்டு நோன்புக்கு செல்கிறாள். முதல்லயே பாகவத பிரபாவம் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சுடுது. அதனால ஆழ்வாருக்கு 8ஆம் பத்திலே வந்த நிலையானது ஆண்டாளுக்கு இந்த முதல் பாசுரத்திலே வந்துடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்மை பலனோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பகவான உபாயமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொல்றா. இந்த புண்ணியம் யாருக்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா இவாளுக்கு தான் கிடைச்சது. யாருமே பண்ண வேண்டாத புண்ணியம் எங்களுடையது, சித்தமான புண்ணியம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா வசிஷ்டருக்கோ ஒரு வாமதேவருக்கோ வால்மீகிக்கோ கிடைக்காத இந்த பாக்கியம், பராசரருக்கோ கிடைக்காத இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன பாக்கியம்? அவள்லாம் சாதனத்தை அனுஷ்டித்தா. அவர்கள் முயற்சியால எம்பெருமான அடையணும்னு சாதனத்தை அனுஷ்டித்தா. ஆனா எங்களுக்கு அந்த புண்ணியமானது தானே வந்து இங்க பிறந்திருக்கு இல்லையா? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மகான், சாட்சாத் அந்த தர்மமே இங்க ஆய்ப்பாடியில வந்து திருவதாரம் பண்ணிருக்கு. அவர்களோடதெல்லாம் இழைத்து போன புண்ணியம் அப்படிங்கிறா. ஏன்னா அவள்லாம் அந்த புண்ணியத்துக்கு தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் கொடுக்கலையாம். இவன் அந்த புண்ணியமான கிருஷ்ணனுக்கு வெண்ணைய கொடுத்து நன்னா கொழுத்திருக்கு எங்களுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்றா. எங்களோடது கொடுத்த புண்ணியம், முந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும். அது அவர்களாக செய்தது, எங்களுக்கு நீயாக வந்து பிறந்திருக்கிறாய். புண்ணியம் எங்களை தேடி வந்தது அப்படிங்கிறா. அப்ப தேடி வந்திருக்கு. அந்த பகவான உபாயமாக ஏத்துட்டோம் அப்படின்னா அதுதான் சரணாகதி அப்படிங்கிறான். அப்போ உபாயமாக ஸ்வீகாரம் பண்றதே அதிகம்தான். எப்ப அவனை ஏத்துட்டோமோ, அவனே இங்க வந்து பிறந்திருக்கானோ, அவன் தான் நம்மள ரட்சிக்கணும். நீ என்ன ரட்சிக்கணும்பான்னு ஒரு பையன், அதாவது ஒரு புத்திரனானவன் தன் தந்தை இடத்துல போய் கேட்பானா, தகப்பனாரிடம் மகன் எடுத்து வாங்குமா போல இருக்கு நம்ம ரட்சிக்கணும்னு கேட்கறது. அதனால உபாயமா ஸ்வீகாரம் பண்றதே அதிகம். ஏன் இந்த பெண் பிள்ளைகள் கேட்கறா அப்படின்னா, இது சைத்தன்யம் உடையது. இந்த ஆத்மாவுக்கு அறிவு உள்ளதுனால நீ என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறா. ஆனா அவனுடைய தயையாலும் பிரீத்தியாலும் அவன் நம்மளை ரட்சிக்கத்தான் போகிறான். இப்ப சரணாகதி ரட்சணத்தை சொல்லும் பொழுது அவன் ஒருவனே உபாயம், அகமஸ்மி அபராதானம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை எடுக்கிற இடத்துல துவமேவ உபாயபூதோ அப்படின்னு சொல்ற இடத்துல துவமேவ அப்படின்னு ஏவகாரம் துணிக்கிறது. ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தோம்னா, ஆரணத்து நின் பாதமே சரணாகத்தந்தொடிந்தாய், நின் பாதமே அப்படிங்கிற இடத்துல ஏவகாரம். நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் அப்படின்னு ஏவகாரம். மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு அந்த ஏவகாரமானது என்ன காட்டுகிறது அப்படின்னா, அவனே உபாயம், அவனை தவிர வேறு எதுவுமே உபாயம் கிடையாது. என் முயற்சி எந்த விதத்திலும் உபாயம் ஆகாது. நான் அவனை புடிச்சு கொள்றது கூட உபாயம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ அவனை உபாயமாக அத்தியவசித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த சித்தஞ்சிறுகாலை பாட்டுல சொல்றா. திருப்பாவையில ஆண்டாள் நோன்பு அப்படின்னு ஒண்ணும் தனியா பண்ணல. நோன்புன்னு ஒரு வியாஜம், நாட்டாருக்கு மழை வேணும் அதுக்காக நோன்பு பண்ணணும்னு ஒரு வியாஜமாக கொண்டு, ஆனா எம்பெருமானிடத்திலே போய் உனக்கு சேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அனர்த்தப்படாதபடி அதற்கு களையற்ற கைங்கரியங்களை கொடுத்து யாவதாத்ம பாவியாம்படி பண்ணியருள வேண்டும் அப்படின்னு அவள் பிரார்த்திக்கிறாள். நீராட்டம்னு சொன்னாலே தவிர யமுனைக்கு போகல. கண்ணனை வந்து பறை எடுத்துட்டு வா, சங்கு எடுத்துட்டு வா, யமுனை கரையில சந்திக்கலாம்னு ஒன்னும் சொல்லல. அதனால நீராடவும் இல்லை. பெண்களை எல்லாம் அழைச்சு கொண்டு நந்தகோபன் திருமாளிகைக்கு போனாள். வாயிற்காப்பாடனையும் கோவில் காப்பானையும் பிரார்த்தித்து உள்ள போய் யசோதை, நந்தகோபன், பலராமன், நப்பிண்ணை, கிருஷ்ணன் இவாளெல்லாம் எழுப்பி அவனை திவ்ய சிம்மாசனத்துல எழுந்தருள பண்ணி அவனுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடி என்ன பண்றா, தங்கள் பிரார்த்தனைய வைக்கிறா. என்ன சொல்றா, உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறா. இதுதான் பிரயோஜனம். நம் சம்பிரதாயத்துல எது பரம பிரயோஜனம், எது பரம புருஷார்த்தம் அப்படின்னு கேட்டா அவன் திருவடிகள்ல கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். மாலேமணிவண்ணா பாசுரத்துல பரமசாமியாபத்தியை பத்தி நாம அனுபவிச்சிருக்கோம். அதாவது இந்த ஆத்மாவானது ஸ்வரூப பிராப்தி அடையிறது, அவனை போலவே ஆயிடுறது. அதுதான் மேலான பலன், மேலான புருஷார்த்தம்னு வேதாந்தம்லாம் சொல்றது. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல அந்த அர்த்தம் கிடையாது. பரம புருஷார்த்தம் அப்படின்னா எம்பெருமான் திருவடிகள்ல பண்ற கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். திருமந்திர துவய நிஷ்டர்கள்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டான். இந்த புருஷார்த்தம் நமக்கு அது கிடையாது, ஸ்வரூப பிராப்தி கிடையாது.
ஆத்மம் அந்த இது நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு சேரவே சேராது. என் ஆனந்தத்துக்குன்னு வந்தா அது இந்த புருஷார்த்தத்துல சேராது. பகவானுடைய உகப்புக்காக நாம் பண்ற கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் பலன். ஒரு பசுவா இருந்தா புல்லும் தண்ணீரும் அதுக்கு புருஷார்த்தம். மனிதனா இருந்தா அன்னபானாதிகள் அவனுக்கு புருஷார்த்தம். தேவனாக நினைச்சிருந்தா அமிர்தம் புருஷார்த்தம். சிங்கமா இருந்தா பசுவும் மானும் புருஷார்த்தம். அதனால எப்படி இருக்கிறோமோ அது போலதான் புருஷார்த்தமானது அமைகிறது. யாருக்கெல்லாம் திருமந்திரார்த்தம் நன்னா தெரியுமோ, பிரணவத்தினுடைய அர்த்தமானது மனசுல பட்டுது அப்படின்னா அந்த பிரணவம் என்ன சொல்றது? நாம் சேஷபூதன், நாம் பகவானுக்கு அடிமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம். அப்போ எஜமானனுக்கு அடிமைன்னு சொன்னா எஜமானன் என்ன கைங்கரியம் என்ன சொல்றானோ அதன்படி இருந்து கைங்கரியம் பண்றதுதான் அந்த வேலையாளுக்குரிய கடமை. அப்போ அதுதான் சேஷத்துவம். அந்த சேஷத்துவம் எப்போ சித்திக்கிறது அப்படின்னா கைங்கரியம் இல்லாத போது சேஷத்துவம் இல்லை. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியார் முமுட்சுப்படியில அருளி செய்கிறார். ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், சேஷத்துவம் இல்லாத போது கைங்கரியம் இல்லை. அப்ப பகவத் கைங்கரியம் தான் பரமபுருஷார்த்தம் அப்படின்னு சம்பிரதாயம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. வேதாந்தம் கூட இவ்வளவு தெளிவா இத காமிக்கல. நம்முடைய ஆச்சாரியர்கள் ரகசியத்தை அறிந்த நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் நன்னா காட்டி கொடுக்கிறார். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் அப்படிங்கிற திருமாலை பாசுரத்துல ஐம்புலன் நகத்தடக்கி அந்த நிலைதான் எது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த கைங்கரியமானது அவனுடைய ஆனந்தத்துக்காக தானே தவிர நம்முடைய ஆனந்தத்துக்கு இல்லை. அந்த நிலைதான் அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த கைங்கரியம் அப்படின்னு எம்பெருமானார் கத்தியத்துல ஸ்பஷ்டமா காட்டி கொடுக்கிறார். கைங்கரியமாகிற புருஷார்த்தம் தான் மேலான புருஷார்த்தம் அப்படின்னு ஆழ்வாரும் ஆண்டாளும் நம் ஆச்சாரியர்களும் அறுதியிட்டு சொல்றார். அதத்தான் இந்த அவதாரிகையில பார்க்கலாம். திருப்பாவையினுடைய தாத்பரியம், அதாவது இந்த பிரபந்த தாத்பரியமே என்ன அப்படின்னா அதாவது எம்பெருமான் திருவடிகள்ல பண்ற கைங்கரியம், களையற்ற கைங்கரியங்களை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இவா பிரார்த்திக்கிறது தான் இந்த திருப்பாவையினுடைய சாரார்த்தம். பிராப்தி ருச்சி இருக்கு, பிராபியம் இருக்கு, பிராப்தாவான நீ இருக்க, நீயே கொடுக்கணும், எங்களுக்கு பிராபிய துவரை இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா பிராபிய துவரை இருந்தாதான் அடைய வேண்டிய பலன்ல அந்த துவரை இருந்தாதான் அது கிட்டும். அதாவது எனக்கு பலன் வேணும், ஆனா நான் சும்மா கைய கட்டின்னு படுத்துட்டு இருப்பேன் அப்படின்னா அது என்னைக்கோ கிடைக்கட்டும் அப்படி இருந்தா அது துவரை கிடையாது. பேற்றுக்கு துவரிக்கையும் அப்படின்னு முமுட்சுப்படியில புள்ளிலவாச்சாரியார் சாதிக்கிறார். அதாவது பேற்றுக்கு துவரிக்கைனா அது எப்ப கிடைக்கும்ங்கிற ஒரு அந்த ஆர்த்தி இருந்துட்டே இருக்கும். எல்லாரும் பயந்து குளிருக்கு போர்வையை போர்த்திண்டு உறங்கிக் கொண்டு இருக்கிற இந்த காலையிலே எழுந்து இவர்கள் எம்பெருமான அடையணும்னு ஓடி விடுறார். அதான் அடைய வேண்டிய பலனிலே ஆசை சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து எங்களுக்கு பிராபியம் எது? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு அப்படின்னு உனக்கே கைங்கரியம் பண்ணணும். இப்ப மட்டும் இல்லை, எப்பொழுதும் எந்த பிறவியிலும் எல்லா காலத்திலும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் அப்படின்னு சொல்றா போல பண்ணணும். அத்தை அவனே தர வேண்டும், நீதான்பா வரணும் அப்படின்னு எங்களுக்குரிய பிராபியத்துவரை துடிப்பு இருக்கு, அடைய வேண்டிய பலனிலே துடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் என்ன காட்டினார்? எம்மா வீட்டு திறமும் செப்பம் நீன் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது நீதே அப்படின்னு நம்மாழ்வார் எனக்கு புருஷார்த்தம் எது? உன்னுடைய ஆனந்தம் தான் எனக்கு புருஷார்த்தம் எம்பெருமான் இடத்துல சொல்றார். என் ஆனந்தத்துக்காக நீ மோட்சம்லாம் கொடுக்காத, உன் ஆனந்தத்துக்காக என்ன நீ நரகத்துல வச்சாலும் எனக்கு அது சரிதான். உன் ஆனந்தம் தான் எனக்கு புருஷார்த்தமே தவிர மற்றொன்னு கிடையாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆட்சை எனக்கே, எனக்கு ஆட்சை எனக்கே ஆட்சை எக்காலத்தும் அப்படின்னு எம்பெருமானிடத்துல தனக்கேயாக இணைக்கொள்ளும் இதே அப்படின்னு உனக்கேன்னு கூட சொல்லலையாம். ஏன்னா தனக்கேயாகன்னு முகத்தை திருப்பிட்டு சொல்றாராம் ஆழ்வார். எம்பெருமான் முகத்தை பார்த்து எங்கேயாவது சந்தோஷம், அவனுடைய முகமலத்தையை பார்த்து தனக்கு எங்கேயாவது சந்தோஷம் வந்து விடுமோ அப்படின்னு நம்மாழ்வார் பயந்துண்டு முகத்தை திருப்பிண்டு சொல்றார். அந்த விஷயத்த இங்க ஆண்டாள் எங்க காமிக்கிறா அப்படின்னா முதல் பாசுரத்திலேயே இவர் பகவத்
விஷயத்தை பத்தி எம்மா வீட்டுல சொல்றார். பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றது, பாகவதர்களோட கூடி இருப்பதை நெடுமார்க்கடிமையில சொல்றார். ஆனா இங்க முதல் பாட்டிலேயே ஆண்டாள் என்ன பண்றா, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு முந்துர சரமதசைய இவள் விண்ணப்பிக்கிறாள். அப்போ ஆழ்வாருடைய நெடுமார்க்கடிமை இவளுக்கு பின்னாடி சித்தஞ்சிறுகாலை, இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற பாசுரம். ஆழ்வாருடைய நெடுமார்க்கடிமை முதல் பாசுரமான இந்த மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பாகவதர்களோடு கூடி அந்த செய்யற கைங்கரியம் அதைத்தான் முதல்ல காமிக்கிறா. அதனால இவள் ஆழ்வார்கள் தஞ்சையரை விஞ்சி நிற்கும் தன்மையளாயும் மாமுனிகள் காமிக்குமா போலே மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் 8 அடி பாய்ந்தால் இவள் 800 அடி பாய்வாள். முதல்லயே பாகவத பிரபாவத்தை சொல்லிடுறா. அப்போ மாற்றி நடக்கிறது. அவர் 8ஆம் பத்துல சொன்னது இவளுக்கு முதல் பாசுரத்துல நடக்குது. அவன் எம்மா வீடுன்னு சொன்னது இவளுக்கு பின்னாடி சித்தஞ்சிறுகாலையில பகவத் விஷயத்த சொல்றா. இப்போ பகவத் அனுபவத்துக்கு ஏகாந்த காலம் எது அப்படின்னா மார்கழி திங்கள். அதுதான் புருஷார்த்தம். நமக்கு மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர்னு பகவத் அனுபவம் பண்ண போறோம். குள்ளக்குளிர குடைந்து நீராட போகிறோம். அதற்கு மேல என்ன சொல்றா, இந்த செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னா அவாதான் பிராபியமா. இந்த கோபிகைகள் தான் ஆண்டாளுக்கு பிராபியம். பாகவதர்களோடு கூடி அனுபவிக்கிறது தான் பிராபியம்னு ஆண்டாள் சொல்றா. துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழைக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களேன்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணினார். அதை இவள் முதல் பாட்டிலேயே சொல்றா. பாகவத வைபவத்தை இப்படி இவள் பறக்க பேசுறாளே, ஏன் பாகவதர்களிடத்திலே ஈடுபட வேண்டும்? அவர்களுக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னா, அவர்கள்லாம் பகவத் பக்தர்கள், எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவர்கள். அந்த எம்பெருமான், இவர்கள் ஈடுபட்ட அந்த எம்பெருமானுக்கு இத்தனை பெருமை, ஆகா இத்தனை பெருமையா அப்படின்னு அந்த பகவத் வைபவத்தை இந்த சித்தஞ்சிறுகாலையில சொல்றா. அப்போ பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்னு முதல் பாட்டிலேயே சொன்ன இந்த ஆண்டாள் தான் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போது பாட்டை அனுபவித்து வியாக்கியானத்தையும் சிறிது அனுபவிப்போம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேடாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவன் எங்களை கொள்ளாமற் போகாது இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தை நம் காமங்கள் மாத்தேலோ எம்பாவாய். பதவுரை. கோவிந்தா, கண்ணபிரானே, சித்தஞ்சிறுகாலே உஷக்காலத்திலே இங்கு உன்னை சேவித்து உன்னை வணங்கி உன் பொன்தாமரை அடிபோற்றும் பொருள் உனது அழகிய திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் பண்ணுவதற்கு பலனை கேளாய் கேட்டருள வேணும். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ பசுக்களை மேய்த்து உண்ணும் இடைக்குலத்தில் பிறந்த நீ எங்களிடத்தில் குற்றேவல் அந்தரங்க கைங்கரியத்தை கொள்ளாமல் போகாது திருவுள்ளம் பற்றாதொழிய ஒண்ணாது இற்றை பறை கொள்வான் அன்னுகான் இன்னு கொடுக்கப்படுகிற இப்பறையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் வந்தோமல்லோம். எற்றைக்கும் காலம் உள்ள அளவும் ஏழேழ் பிறவிக்கும் எவ்வளவு பிறவி எடுத்த போதிலும் உன்னோடே உற்றோமே ஆவோம் உறவு உடையவர்களாக கடவோம். உனக்கு மாத்திரமே நாங்கள் ஆள் செய்வோம் அடிமை செய்ய கடவோம். எங்களுடைய மற்றை காமங்கள் இதர விஷய விருப்பங்களை மாற்று தவிர்த்தருள வேணும். கீழே பல பாட்டுகள்ல இந்த பெண்கள் எல்லாம் பறை பறை பறைன்னு சொல்லிட்டு வந்தா. அத இந்த பாட்டுல விவரிக்கிறார்கள். பிராபிய விவரணமா இருக்கிறது இந்த பாட்டு. அவ பறைன்னு சொல்றது கண்ணன் திருவடிகள்ல அவர்கள் பண்ற கைங்கரியத்தை தான் பறைன்னு சொல்ற. அதுவும் அவனுடைய ஆனந்தத்துக்காக அவன் உகப்புக்காக செய்யும் அந்த கைங்கரியம் தான் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறார். நித்தியசூரிகள்லாம் பரமபதத்திலே நமகா அப்படின்னு சொல்றது எம்பெருமானுக்கு முகமலர்த்தியை ஏற்படுத்துறதா. அப்போ ராமபிரான் என்ன பண்றா, லங்கையில விபீஷன் பட்டாபிஷேகம் பண்ண வச்சு துன்பம் நீங்க பெற்றவராய் ரொம்ப ஆனந்தத்தோட இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எம்பெருமானுடைய முக மலர்த்திக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார்.
ராமாயணத்திலும் தனக்கேயாக எனைக்கொள்ளும் இதேன்னு நம்மாழ்வாரால் அறிவிக்கப்பட்ட அர்த்தம், அதாவது உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று இந்த அடியிலே ஆண்டாள் அறிவிக்கிறாள். நம்மாழ்வார் எம்மா வீடு அப்படின்னு தொடங்குற திருவாய்மொழியில தனக்கேயாக எனைக்கொள்ளும் அப்படின்னு பகவத் கைங்கரியத்தினுடைய நிலையை சொல்லிட்டு அதுல எல்லை நிலமான பாகவத கைங்கரியத்தை நெடுமார்க்கடிமை என்னும் திருவாய்மொழியிலே அனுசந்தித்தார்னு பார்க்கிறோம். இவர்கள்லாம் என்ன பண்றா, ஒருவரை ஒருவர் எழுப்பும் இந்த பாட்டுக்கள்லேயே பாகவத கைங்கரியத்தினுடைய பெருமையை அறிவிச்சு அது நிலைநிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டுல சித்தஞ்சிறுகாலையில அதற்கு அடியான பகவத் கைங்கரியத்தினுடைய நிலையை இவர்கள் நிர்ணயம் பண்றா அப்படின்னு அவதாரிகையில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வியாக்கியானம் பாட்டுக்கு அனுபவிப்போம். சித்தஞ்சிறுகாலே அப்படிங்கிறா. சித்தஞ்சிறுகாலே அப்படின்னா பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. பெரியாழ்வார் சொல்ற, உன்னை இடங்கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன் அப்படின்னு யசோதை புலம்புறதா பெரியாழ்வார் ஒரு பாட்டுல சொல்றார். சிறுகாலே அப்படிங்கிற அப்போ குழந்தைக்கு ஏதோ ஒரு கூழோ கஞ்சியோ கொடுத்து மாடு மேய்க்கிறதுக்காக யசோதையானவள் சிறுகாலையில அந்த குழந்தையை எழுப்புறாளாம். பகல் பூரா என்ன பண்றது, பசுநிலை மேய்க்கிய போய கண்ணான்னு பகல் பூரா பசு மேய்க்கிறான். அந்தியம் போதாக பிள்ளை வரும்னு சாயங்கால நேரத்துல பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு இந்த குழந்தை வீட்டுக்கு வர்றது. காலையில சிறுகாலையை ஊட்டி ஒருப்படுத்தேன்னு சொல்றதுனால கண்ணன் காலையில குளிக்க எல்லாம் மாட்டான். ஏன்னா அவன் குளிக்கிறது ரொம்ப அதிசயம். ஆய்ச்சிகள் இடைச்சிகள் தூய்மை அப்படின்னு சொல்லுவா. அப்போ தூயோமாய் வந்து நாம்ங்கிற இடத்துல இந்த ஆய்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம், போன திருக்கார்த்திகைக்கு தலை குளிச்சா இந்த திருக்கார்த்திகைக்கு உடம்பு குளிப்பாடும். கிருஷ்ணன் அதுவும் குளிக்க மாட்டான். அதனால்தான் பெரியாழ்வார் பூனித்தொழுவு நீர் புக்கு பொழுதி அடைந்த பொன்மேனி காண பெருமுகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நாணத்தனையும் இல்லாதாய் நப்பெண்ணை காடில் சிரிக்கும் அப்படின்னு நப்பெண்ணை பார்த்தா சிரிப்பாடா கண்ணா, அதுக்காக குளிக்கவான்னு யசோத பாவத்துல பெரியாழ்வார் 10 பாட்டு பாடினார். அப்படி சாயங்காலத்துல வந்துதான் குளிப்பான். ஆடி அமுது செய் அப்பனும் உண்டினன் அப்படின்னு தாய் தந்தையரோட உணவு உண்பான். அதுக்கப்புறம் படுத்து தூங்கி போயிடுவான். தூங்குவானா அப்படின்னா நிஜமா தூங்க மாட்டான். அம்மா அப்பா நினைச்சுப்பாலும் பகலெல்லாம் பசுமையை சுட்டு இந்த குழந்தையானது ரொம்ப அப்படியே களைச்சி போய் தூங்குறது அப்படின்னு. அம்மா அப்பா தூங்கின பிறகு எழுந்துருவான். என்ன பண்ணுவான், முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை 37 சென்ற பின் வந்தாய் அப்படின்னு பெரியாழ்வார் காமிக்கிறார். ராத்திரி பூரா 21 37 அப்படின்னு 21 நாழிகை என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கோபிமார்களோட அவளுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பான். ராத்திரி பூரா அவளோட சுத்திந்துட்டு எப்ப வருவான் வீட்டுக்கு அப்படின்னா சித்தஞ்சிறுகாலே அப்படிங்கிறான். அதனாலதான் இந்த பெண்கள் எல்லாம் இவனை பார்க்கணும் அப்படின்னா சித்தஞ்சிறுகால வந்தாதான் கண்ணனை பிடிக்க முடியும் அப்படின்னு காலையிலேயே வந்தாளாம். சித்தஞ்சிறுகாலைக்கு இன்னும் ஒரு அர்த்தமும் காட்டப்படுகிறது. அப்போ காலை அப்படின்னா தாமசர்கள், அதாவது இந்த அத்வைத சன்னியாசிகள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம், செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார்னு காலையிலே எழுந்து அவர்கள் தங்களுடைய அனுஷ்டானங்களுக்காக புறப்படுவார்கள். அது காலை. சிறுகாலை அப்படின்னா வாசனரங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோன்னு இடைப்பெண்கள் எல்லாம் எழுந்து தயிர் கடைவார்கள். அது சிறுகாலை. அடுத்தது சித்தஞ்சிறுகாலை. மெல்ல எழுந்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய்னு சித்தஞ்சிறுகாலையிலே இந்த முனிவர்கள் எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ஹரி 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 ஹரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விடியற்காலை, சத்துவம் தலையெடுக்கும் காலம் தான் விடியற்காலை. பகல் பொழுது கூட ரஜஸ்தமஸ் கலந்துதான் இருக்கும். அந்த சத்துவம் தலையெடுக்கிற நேரத்திலே சித்தஞ்சிறுகாலையிலே விடிந்து 15 நாழிகை ஆனாலும் எழுந்து வர முடியாத இந்த சிறு பெண்கள் எல்லாம் இந்த சித்தஞ்சிறுகாலையிலே வந்தார்கள். ஏன்னா எம்பெருமான அடையணுங்கிற அந்த ஆர்த்தினாலே வந்தார்கள் அப்படின்னு சொல்றான். எம்பெருமான பத்தி எப்போ சிந்திக்கணும் அப்படின்னா பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய சிந்தையேத்து ஆத்மனோகிதம் ஹரிர் ஹரிர் ஹரிதி வியாதரேத்து வைஷ்ணவஸ்குமான். வைஷ்ணவனானவன் காலையிலே சத்வோத்திரமான அந்த விடியற்காலையிலே எழுந்து எம்பெருமானை பத்தி சிந்தனம் பண்ணணும். ஹரி ஹரி ஹரின்னு காலையில் எழுந்ததுமே காலை கீழே வச்சதுமே 7 தடவை சொல்லணும்னு சொல்லுவா. ஹரி ஹரி ஹரின்னு உச்சரிக்க கடவன் அப்படின்னு பகவத் விஷயத்திலே அன்வயிக்க தகுந்த சத்வப்பிரதானமான காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனாதி காலமா நமக்குள்ள அந்தகார அஜ்ஞானங்களாகிய இருட்டு இருக்கு, அது விலகுகிற காலம். முமுட்சுக்குடியிலே பிரிலோகாச்சாரியார் சாதிக்கிறாரு, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து
இழந்தோம் என்கிற இழவும் எண்ணிக்கே அப்படின்னு தாங்கள் இழந்தது கூட தெரியாமல் இந்த சம்சாரிகள் எல்லாம் இப்படி உழண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அனாதிகாரமான அந்த அந்தகார இருட்டானது விலகுகிற காலம், பகவத் விஷயம் வெளிப்படுகிற வெளிச்சமான காலம் அப்படிங்கிற அதுதான் சித்தஞ்சிறுகாலே. நம்மாழ்வாரும் காலை நஞ்ஞான துறைபடிந்தாடின்னு ஞானத்துறையிலே குளிக்க தகுந்த சமயம் எது அப்படின்னா அந்த காலைன்னு தான் சொல்றார். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் கண்ணனை பிரிந்த அந்த விஸ்லேஷம், அவனை பிரிஞ்சு ரொம்ப துக்கமா இருக்கா. அந்த சூரியன் போல விரியும் கதிரே போல்வானே அப்படின்னு வருகின்ற அந்த சூரியனை போல அவன் முகம் காட்டும் போது அந்த சூரியனுக்கு அஸ்தமனம் உண்டு, இந்த சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாது. அதனால இதுதான் காலை, அவனை காணும் பொழுதுதான் இவர்களுக்கு காலை. தேவகி பூர்வ சந்தியாயம் ஆவிபூதம் மகாத்மனகா அப்படின்னு அந்த இரவிலே எம்பெருமான் எப்பொழுது தோன்றினானோ அதுதான் விடியற்காலை வேளை. எம்பெருமான் தோன்றிய வேளை விடியற்காலை வேளை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சித்தஞ்சிறுகாலையிலே இவர்கள் அப்படிங்கிறார். இவர்கள் வந்தார்கள். நீ எங்களிடம் வரணும், ஆனா நாங்கள் உன்னிடம் வந்தோம் அப்படிங்கிறார். ஏன்னா இவன் போய் அடைய வேண்டியவர்கள் இவர்கள். எம்பெருமான நம்ம அடைஞ்சுடலாமா நம் முயற்சியால அப்படின்னா அடையவே முடியாது ஒரு காலத்திலும். அவனாக வந்துதான் நம்மை அடைய வேண்டும். நேரே கடிகமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் அப்படின்னு பிரம்மாவை தன் உந்தியிலே படைத்த போது பிரம்மா தாமரை மலர்ல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். தன்னை படைச்சவன் யாரு, தனக்கு மூலம் யாருன்னு தேடணும்னு எழுந்திருந்து இந்த தண்டு வழியா தேட ஆரம்பிச்சார். ஆனா அவரால் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. திரும்பவும் தாமரை மலர்லயே உட்கார்ந்துட்டார். ஏன்னா அவனா விரும்பினாத்தான் தன்னை காட்டி கொடுப்பானே தவிர நம்மால் அவனை அடைய முடியாது. அப்படி இருக்க அவன் அடைய வேண்டி இருக்க நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறார். இவன் அயோத்தியாலேருந்து தண்டகாரண்யம் வரைக்கும் எம்பெருமான் வனவாசத்தும் போது நடந்து வந்தான். ஆனா வனவாசத்துல குகனானவன் தன் இருப்பிடத்திலிருந்து எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு ஒரு 10 அடி நடந்து வந்தான். அதனால எம்பெருமானுக்கு ரொம்ப லஜ்ஜை உண்டாயிற்று. நான் பார்க்கணும்பா உன்ன, நீ என்ன தேடிண்டு வந்தியே, நீ நடந்து வந்ததுனாலும் உன்னுடைய அன்பினாலும் நான் பூஜிக்கப்பட்டேன் அப்படின்னு குகனிடத்துல எம்பெருமான் ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி தன்னை நினைச்சு ஒரு 4 அடி நடந்து வந்தவாளை பார்த்து புண்படுற மனசு உடையவன் இவன். அப்படிப்பட்டவனை தேடி நாம் அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு கையை ஒருத்தன் ஜீவாத்மா கூப்பிட்டான்னா இவனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவன் எம்பெருமான். சலேதீதி அஞ்சலி அப்படின்னு அந்த அகாரவாச்சியனான எம்பெருமானானவன் ஒரு கை கூப்புதலுக்கே அப்படியே நீர்பண்டமாக உருகி போயிடுவோமா. ஆனால் நாங்கள் ஏன் வந்தோம்? எங்கள் ஆற்றாமையானது எங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் விரும்புகிற இந்த பிராபியத்தை அடையறதுக்கு வழியில்லா வழியில் சென்றாவது அதை அடையணும் அப்படிங்கிற ஆற்றாமையினாலே நாங்கள் வந்தோம். தத்தஷ சதுஷம் பவேத் அப்படின்னு பிராட்டியானவள் ராமபிரான் வந்துதான் தன்னை அழைத்து செல்ல வேண்டும்னு அசோகவனத்துல காத்துட்டு இருந்தா, அப்படி இல்லாமல் நாங்க என்ன பண்ணோம்? எங்கள் ஆற்றாமையினாலோ உன்னை சேவித்து வந்தோம். சேவித்து அப்படி வருவதோட நின்றோமா? இல்ல, உன்னை சேவிக்கிறதன் மூலமா கூட புண்படுத்திட்டோம். ஏன்னா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் முன்பாட்டுகள்ல நம்ம அனுபவிச்சோம். நம்ம போய் அடைய வேண்டியவர்கள் இவர்கள் நம்மை அடைகிறார்களே அப்படின்னு எம்பெருமான் ஆகா என்று ஆராய்ந்து அருள்வான் அப்படின்னு சொல்றார். இதுல என்னென்ன ஐதிஹ்யங்கள்லாம் காட்டப்படுறதுன்னா, ஸ்ரீராமாயணத்துல லோகநாதகா புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படின்னு அந்த பிரயோஜனாந்திர பரனான அந்த சுக்ரீவனை கூட நாதனா நினைச்சு சக்கரவர்த்தி திருமகனானவன் கையை கூப்பினான். அதுபோல அதாவது எங்களுடைய அத்தியந்த பாரதந்திரியம்ங்கிற சொரூபத்தை மறந்தோம். அது மாதிரி உன்னுடைய ஆசிர பாரதந்திரியம்ங்கிற சொரூபத்தையும் மறந்து போயிட்டோமே, உன்னை சேவித்து அப்படிங்கிறான். தண்டகாரண்யத்துல இருக்கும் பொழுது ரிஷிகள் எல்லாம் அசுரர்களால மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போ ராமன் தண்டகாரண்யத்துக்கு வந்த போதும் இந்த ரிஷிகள் எல்லாம் ராமனை எதிர்கொண்டார்கள். அப்ப ராமன் ரொம்ப வருத்தப்பட்டான். நான் உங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டி இருக்கு, நீங்கள் சொல்லும்படி ஆயிற்றே அப்படின்னு. ஏன்னா ஒரு ரிஷிக்கு கால் இருக்காது, ஒரு ரிஷிக்கு கை இருக்காது. அசுரர்களால ரொம்ப துன்பப்பட்டு இருந்தா. அப்புறம் எம்பெருமான் அதெல்லாம் சரி பண்ணினான். அப்போ அந்த யாசகர்கள் எல்லாரையும் பார்த்து அவர்களிடத்திற்கு சென்று
அப்படி இருக்க வேண்டிய உன்னை நாங்கள் வந்தடைந்தோம் அப்படிங்கிறார். பதி சம்மானிதா சீதான்னு பதியினால பாதஸ்பர்ஷ பூர்வமாக சம்மானிக்கப்பட்ட சீதையை போல இல்லாமல் எங்கள் காலிலே நீ விழணும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், நாங்கள் உன் காலில விழுந்துட்டோம். ஏன்னா சுசுகம் கர்த்தும் அப்படின்னு அது ரொம்ப அந்த செய்கையானது எங்களுக்கு இனிமையாக இருக்கு. இன்னொன்னு பலம் முந்து சீர் அப்படின்ட்டா. அதாவது இது சாதன திசை, இந்த ஆශ්‍රயன திசையிலேயே இவர்களுக்கு பலம் கிடைச்சா போல ஒரு சந்தோஷம். இது பக்தி மார்க்கத்துலதான் கிடைக்கும், பகவத் விஷயத்துலதான் கிடைக்கும். கர்மஞான பக்தி யோகங்கள்ல கர்மயோகத்தை பண்ணும் பொழுது உடம்ப உருக்கிக்கணும், பலன் கிடைக்கும் போதுதான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா பக்தி மார்க்கத்துல அப்படி கிடையாது. சாதன தசையிலேயே எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா கல்யாண குணங்களை காட்டி கொடுக்கிறான். ஸ்வயம் பிரயோஜனமாக உன்னை சேவித்தோம் அப்படிங்கிறான். அடுத்தது உன் பொற்றாமரையடியே போற்றும். பொன் போல இருக்கு உன்னுடைய திருவடி, தேனே மலரும் திருப்பாதும் சேருமாறு வினையேனேன் நம்மாழ்வார் காமிக்கிறார். தாமரை என்ன பொன்னடின்னு காமிக்கிறார். அப்போ உயர்ந்ததாக, பொன் போல உயர்ந்ததாக, ரொம்ப அழகியதா, தாமரை போல மிருதுவாக இருக்கு, சுகந்தமா இருக்கு, மது பொழிகின்ற திருவடி அப்படின்னு அப்படிப்பட்ட திருவடி கீழே இருந்து நாங்கள் உன்னை கேட்கிறோம், எங்களுடைய அர்த்தத்தை கேட்பாயாக அப்படின்னு உன் பொற்றாமரையடி, உன்னை சேவித்ததோட நிற்கக்கூடியதா எங்கள் ஆற்றாமை இல்லை. சர்வஜனான உன்னை தட்டி எழுப்பி விண்ணப்பிக்கிறபடி செய்யறதே உன்னுடைய திருவடி அப்படின்னு சொல்றா. உன் அடி போற்றும் பிராப்த சேஷியான உன்னுடைய அடிகளைத்தான் நாங்கள் போற்றுகின்றோம். உன்னுடைய ஸ்வரூப குணாதிகளை எல்லாம் நாங்கள் போற்றலப்பா. உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல எந்த அவயவங்களையும் நாங்கள் போற்றல, உன் அடியே போற்றுகிறோம். ஏன்னா எங்களுக்கு அது தாரக போஷக போக்கியமாக இருக்கிறது. நீ முடிய போற்ற சொன்னாலும் நாங்கள் போற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றார். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் ஆனது. அவர் இளைய பெருமாளை நிர்பந்தப்படுத்துறார், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனா இளைய பெருமாளானவர் அதற்கு இசையல. அடிசூடும் அரசை உபேட்சித்து முடிசூடும் அரசை உபேட்சித்து அடிசூடும் அரசத்தான் இளைய பெருமாள் விரும்பினார். உன் திருவடி கீழே கைங்கரியம் பண்ற பிராப்தம் தான் வேணுமே தவிர யுவராஜ்ய பட்டாபிஷேகம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ அடியோனோடும் நின்னோடும் சொல்ற பெரியாழ்வாரை போல் அல்லாமல் உன் அடியே போற்றும், அடியாருக்கு அடியிலிருந்து அடியொழிய வேறுண்டோ அப்படின்னு சொல்றா. மேலும் ஏராளும் இறையோனும் திசைமுகனும் கூறாளும் திருவுடம்பன் அப்படின்னு இந்த ரஜஸ்தமஸ் பிரசுரர்கள்லாம் என்ன பண்றா, எம்பெருமானுடைய திருவுடம்புல உட்கார்ந்துக்கிறா இல்லையா, அவர்கள்லாம் கூறு போட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கும் அந்த பக்கத்தெல்லாம் நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டோம்ப்பா. எங்களுக்கு வேண்டியது உன் பொன்னடி. இந்த பொன்னடி என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஆசைப்படத்தக்கதா இருக்கும். கண்டவர்களை விடாது, விட்டுட்டா பிழைக்க முடியாது. அப்படிப்பட்ட குணங்களை ஒத்திருக்கும் பொன்னையொத்த பொன்னடி உன்னோடது அப்படிங்கிறா. அது ரொம்ப கடினமா இருக்குமா பொன்னா இருக்கிறதுனால அப்படின்னா இல்ல, தாமரை போன்று ரொம்ப மிருதுவா இருக்கும், மார்தவத்தோடு இருக்கும், மனத்தோடு இருக்கும், மது பொழியும் தான், மதுவை பொழியறதுல தாமரையை ஒத்திருக்கும் அப்படிங்கிறா. புஷ்பகாச சுகுமாரமான திருவடி சர்வகந்தகா, பகவானுக்கே சர்வகந்தகான்னு பேர் உண்டு. சர்வகந்தமாய் இருக்கும், நல்ல மதுவை பொழியக்கூடியதான அந்த விஷ்ணுவினுடைய பாத பங்கஜம் அப்படிங்கிற. பொன் தாமரை அடி, பொன் போல சாதனமாகவும் இருக்கும், தாமரை போல சாத்தியமாகவும் இருக்கும். அளவந்தால் ஸ்தோத்திரத்திலே காட்டிக் கொடுக்கிறார். தனம் மதியம் தவபாத பங்கஜம் அப்படிங்கிறார். பொண்ணுன்னு துவயத்தினுடைய பூர்வ அர்த்தத்தையும் தாமரை அப்படின்னு உத்தரகண்டத்தினுடைய பொருளையும் இந்த இடத்திலே இவர்கள் உணர்த்துகிறார்கள். கண்ணன் தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு அப்படின்னு உபதேசத்தை இங்க அனுஷ்டானம் பண்றார். பரமனடி பாடின்னு முதல்ல பாடினா, அடுத்தது அடி போற்றி கடல் போற்றின்னு பாடினா, இப்போ அடியே போற்றும் அப்படின்னு கடைசி பாட்டிலையும் இப்படி சொல்றா. இப்படி ஏன் சொல்றா அப்படின்னா இவர்களுக்கு திருவடி மேல் உள்ள ஆசையானது இப்படி இவர்களை சொல்ல வைக்கிறது. அப்ப உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் என்ன போற்றுகிறார்கள், போற்றுவதே போற்றுகிற பிரயோஜனம் அப்படிங்கிற. போற்றுவதே சுயம் பிரயோஜனமாய் இருக்க அதற்கு வேறொரு பிரயோஜனம் வேண்டாம் அப்படின்னா மங்களாசாசனம் பண்றது. 24வது பாசுரத்துல பண்ணினா இல்லையா, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கடல் போற்றின்னு பலபடியாக மங்களாசாசனம் பண்ணினா. அடி போற்றுதல் அப்படிங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த பிறவியில மட்டும் இல்ல,
எப்பவும் பண்ணணும், இந்த குற்றேவலை எப்பவும் நித்தியமா பண்ணணும் அப்படின்னு இவர்கள் விரும்புகிறார்கள். அதனால பிரயோஜனாந்திர பலர்கள் இல்லை இவர்கள் மேல. இந்த குற்றம் பிரயோஜனாந்திர பலர்கள் குற்றம் கிடையாது அப்படிங்கிற அப்ப சொல்லி கேளாய். அப்போ இவர்கள் 29வது பாட்டுக்கு வந்துட்டா. விரும்பியதை பெறப்போகிறா. கண்ணனிடத்திலே நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ விரும்பியதை பெறப்போகிறோம்னு சொன்னோடனே முகத்துல ஒரு மலர்ச்சியம். அந்த புகர்னால இவன் என்ன பண்றான், இவாளுடைய வடிவழக பார்த்து மயங்கி அப்படியே பராக்கு பாக்குறானா. இந்த பெண்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஞானபக்தி வைராகியமான் கண்ணன் எம்பெருமான் பார்த்துட்டு இருக்க இவாள்லாம் கேடாய் அப்படின்னு அவன் தொடைய தட்டுறாளாம். திருவடியை விட்டுட்டு தொடைய தட்டுறாளாம். எங்கள் பிராபியத்தை அழித்தா நீ உன் பிராபியத்தை பெற பார்ப்பது அப்படின்னு அவனை தட்டி கேளு. நாங்க என்ன சொல்ல வந்தோங்கிறத நீ கேளு அப்படிங்கிறான். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விரித்து விட்டு சித்தர் திருமகள் இவள். அதனால என்ன பண்றா, வேதமோதி என்ற அந்தனனுக்கும் கூட இவர் அதாவது அறிவிக்கிறாள், அத்தியனம் பண்றார். அதனாலதான் அத்தியாபயந்தின்னு ஸ்ரீ பராசர பட்டர் தனியன்ல எடுக்கிறார். நீ போற்றும் பொருள் கேளாய். பிராபியம் எங்களுடையதுன்னு தப்பா சொல்லிட்டோம், உன்னுடையதுதான்பா பிராபியம் அப்படின்னு சொல்றா. பிராப்தாவும் நீதான் அப்படிங்கிறா. அப்ப அவன் கேட்கிறான், உங்களுக்கும் பிராபியத்துல அன்மயம் உண்டே அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களை பெறுவதற்கு நீ முயற்சி செய்தாயா, இல்லை உன்னை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோமா அப்படின்னு நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்ல கண்ணன் சொல்றான். நான் பல காரியங்களுக்காக பல பிறவிகள்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ காரியத்திற்காக நான் பிறக்கிறேன், அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, நீ எங்க வந்து பிறந்திருக்கேன்னு கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ இங்கு பிறந்தது யாருக்காக அப்படின்னு நன்னா விசாரி. பெற்றமை துண்ணும் குலம், அதாவது நீ பிறப்பிலியாய் பிறவாதார் நடுவே இருந்து அப்படின்னா பரமபதம் பிறவி அற்றார்க்கு முகம் கொடுக்கிற அந்த நிலத்திலே வந்தோமா நாங்கள், அங்க வரலையேப்பா. அது மாதிரி பிறவிக்கு போற பயப்பட்டு ரொம்ப பயந்து போய் உன்னையே கால் கட்டி கொண்டு எல்லாரும் கிடக்காது எங்க அப்படின்னா பார்க்கடல், அங்கேயும் வரலையே. அப்புறம் பிறந்த பிறகும் ஆச்சார பிரதானர்களான வசிஷ்டரும் சுமந்திராதிகளும் புகுந்து நியமிக்கும் அந்த ராஜகுலம், அதாவது இஷ்வாகு குலம், அந்த பிறவியில வந்தோமா, அங்கேயும் வரல. வானால் உழக்குக்கு பசுமேத்து வயிறு வளர்க்கும் எங்கள் குலத்திலே நீ என்ன செய்ய பிறந்த? இந்த பெற்றமை துண்ணும் குலம்னு இந்த மாடுகன்றுகளை மேய்க்க பிறந்த இந்த குலத்துல வந்துட்டு நீ என்னப்பா பண்ண போற அப்படிங்கிற. வானால் உழக்குக்கு பசுமேய்க்கை அப்படின்னா ஒரு பசு மேய்க்கிறதுக்கு கூலி ஒரு உழக்கு நெல் அப்படின்னு இடையர்கள் எல்லாம் கூலி பேசிட்டு பல பசுக்களை மேய்ச்சிட்டு வருவா. கூலி வாங்குற காலத்துல இத்தனை பசுக்களை மேய்த்தோம் அப்படின்னு கணக்கிட்டு சொல்ல தெரியாத வாளுக்கு. அதனாலதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்ங்கிறார். அப்போ தாங்கள் மேய்த்த பசுக்களை எல்லாம் வரிசையா நிறுத்தி வைத்து ஒவ்வொரு பசுகளுடைய வாலையும் தொட்டு இதுக்கு ஒரு வழக்கு இதுக்கு ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கூறி வாங்கிப்பாளாம். இப்படி சொல்வதற்கு கருத்து என்ன அப்படின்னா, அறிவு கேட்டுக்கு இடைக்குலம் எல்லை நிலம் என்கை அப்படின்னு திவ்யார்த்த தீபிகையில 6000 படி வியாக்கியானத்தை எளிமையா காமிச்சு கொடுக்கிறார் காஞ்சி சுவாமி. அறியாதார்க்கு ஆனாயனாகி போய் அப்படின்னு பெரிய திருமொழி பாசுரம். அந்த பெரிய திருமொழி பாசுரத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அறியாதார்க்கு அப்படிங்கிற இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷத்வே பரத்வம். அந்த சாட்சாத் அந்த பரத்வமுடைய எம்பெருமான் தான் இங்க மனுஷனா வந்து பிறந்திருக்கிறான்ற அறிவு கூட இல்லாத இந்த ஆய்க்குலம் அப்படிங்கிறது. அறியாதற்கு பட்டர் நிர்வாகமும் ஒண்ணு காமிக்கப்பட்டது. அறியாதாருக்குள்ளே ஆனாயன் ஆகி போய் அறிவு கேட்டுக்கு நிலமாக இருப்பற ஒரு குடியில வந்து பிறக்கணும்னு நீ சங்கல்பிச்சுண்ட, அதுக்கு எல்லை நிலமான இடைக்குலத்துல வந்து பிறந்த, அதுக்கு இடைக்குலத்துலதான் பிறக்கணுமா? இன்னும் வேற குலங்கள்லாம் இருக்கே, கள்ளர் பள்ளர்னு பல குலங்கள் இருக்கே, அதுல பிறக்கலாகாதோ அப்படின்னு சொல்லி அறியாதாருக்குள்ளே ஆனாயனாகி அறியாதாரிலும் கேடுகெட்ட இடைக்குலம் அப்படின்னு அதுல வந்து பிறந்தியே அப்படின்னு சொல்லி, இந்த குலத்துல பிறந்து நீ என்ன பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா, நீ என்னுடைய அகத்துக்கு வந்து சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம்? என் அகத்திற்கு வந்த நீ உண்ணாமல் போகலாகாது, அது போல எங்கள் குலத்தில் பிறந்த நீ எங்களை ரட்சிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பெற்றமை தொன்னும் குலத்தில் பிறந்து அப்படிங்கிற ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்குன்னு பேரு உனக்கு, நீ வந்து எங்களை ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, வந்து பிறந்த குற்றத்துக்காக எங்களை என்ன செய்ய சொல்றேன் அப்படின்னு கண்ணன் கேட்க, நீ எதை ஆசைப்பட்டு வந்தியோ அதை பெற வேண்டும் அல்லவா அப்படிங்கிற.
பால் குடிக்கிறதுக்கு உன்னுடைய கால் குடிக்கணுமா கண்ணா அப்படின்னு சொல்லி சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி வெண்ணோர்கள் நன்னீராட்ட அந்தூபந்தராய் நிற்கவே ஆங்குவோர் மாயினா ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்துவில் ஏற்றுவன் பூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னு எதுக்குப்பா வந்து பிறந்த வெண்ணதிரடி சாப்பிடுறதுக்கும் எங்களிலே ஒருத்தியான அந்த நப்பிள்ளை பிராட்டியை வந்து அடைவதற்காகவும் திருமணம் செய்வதற்காகவும் தானே வந்து பிறந்த. பசுக்களுக்காக வேறு ரட்சகர்கள் உண்டு, எங்களுக்கு ஒன்ன விட்டா ரட்சகர் யாருப்பா இருக்கா? யாரும் கிடையாது. அதனால எங்களை நீ கூவி பணிகொள்ள வேண்டும், குற்றேவல் வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஜாத்தியாசிரம தீட்சைகளில் வேதிக்கும் தர்மங்கள் போலே அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும். குற்றேவல் அந்தரங்க கைங்கரியம், அத்தாணி சேவகம் அப்படின்னா அந்தரங்க கைங்கரியம்னு ஆச்சாரிய கிருதத்துல நாயனார் காட்டி கொடுக்கிறார். எப்படி வேணும் அப்படின்னா கருதுவிடம் பொருதுபுனல்னு சக்கரத்தாழ்வான போல பிரிஞ்சிருந்து கைங்கரியம் பண்ண வேண்டாம், உன் பக்கத்திலேயே இருக்கணும், அடி வருடணும், உனக்கு அடைக்காய் திருத்தி கொடுக்கணும், சத்திர சாமராதிகள் எல்லாம் வீசணும், உனக்கு நீ உமிழ்ந்தா பொன்வட்டில் குடிக்கணும். இப்படிப்பட்ட கைங்கரியங்களைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறார். கோவிந்தா அப்படின்னு வந்து நீ போற்றும் பொருள் கேடாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலைகளை கொல்லாமல் போகாது. அப்போ குற்றேவல் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலையும் காமிச்சு கொடுக்குறாங்க. கொம்மை முலைகள் இடர்த்தீர கோவிந்தற்போர் குற்றேவல் அப்படின்னு சொல்றா. அதனால வழியில்லா வழியிலும் நாங்கள் எங்களை வந்து இங்க கொண்டு வந்தது எது அப்படின்னா இந்த குற்றேவல்ல உள்ள ஆசைதான். உன்னை பெறவில்லை என்றால் நாங்கள் தரிக்க மாட்டோம். குற்றேவல் கொள்ளாமல் போகாது. கைங்கரியம் செய்யாமல் இருக்க எங்களாலும் முடியாது, கைங்கரியம் கொள்ளாமல் இருக்க உன்னாலும் முடியாது. அதாவது இந்த குலத்திலே பிறந்த நீ கொள்ளாமல் போகாது. சாதனத்தை அனுஷ்டித்த பிறகு பலம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? குற்றேவல் கொல்ல மாட்டேன்னா நீ எதுக்காக பிறந்த? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு எங்களை இப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டேன்னா எப்படி அப்படின்னு கேட்கிறார். வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன்னு பெரியாழ்வார் சாதிக்குமா போலே திருவானை நின்னானை கண்டாயும் நம்மாழ்வாரை போலையும் இவர்கள் அவனுக்கு ஆணையிடுகிறார்கள், குற்றேவல் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல கண்ணன் சொல்றான், நான் வேண்டிய அந்தரங்க கைங்கரியங்களை எப்போ தேவையோ அப்போது வாங்கிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் அந்த பாட்டுல நோன்புக்கு அங்கமா பலகாலம் பறை வேணும்னு சொல்லிட்டு வந்தேடே, அந்த பறையை வாங்கிட்டு போகும்போது அவன் பறையை எடுத்து வருவதற்காக அவன் ஆணையிடுகிறான். அப்பாவா சொல்றா, இற்றை பறை கொள்வான் அன்னுகான். இப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனத்தை வாங்கிட்டு போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் சொல்ற சப்தத்தை கேட்டு அப்படியே நீ கிரகிச்சுட்டியே, உனக்கு தாத்பரியம் தெரியாதான்னு கேட்கிறார். இந்த ஊராருடைய இசைவுக்காக நோன்புன்னு ஒன்ன பண்ணி மழை பெய்யணுங்கிறதுக்காக பறை வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். நீ அப்படியே புரிஞ்சுட்டியே கண்ணா. அபிமத விஷயம் இருக்கும் இடத்துல தண்ணீர் அப்படின்னு கேட்டா தண்ணீரை வார்ப்பாளா? ஏதோ ஒரு புதுமண தம்பதிகள் இருக்கா, கல்யாணம் ஆகிருக்கு, அந்த கணவனுக்கு தன் மனைவியோடு பேசணும்னு ஆசை, தண்ணீர் வேண்டும் கொண்டு வான்னு சொல்றான். அந்த பெண் பிள்ளையானவள் என்ன பண்றா, தண்ணீர் சொம்ப கொண்டு வந்து அவன் பக்கத்துல வந்து நொட்டுன்னு வச்சுட்டு திரும்ப போயிடுறான். அதுதான் அர்த்தமா அதுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது போல இவா சொல்ற, நாங்க சொன்னதனுடைய அர்த்தத்தையே நீ புரிஞ்சுக்கலையே, கொள்ளாமற் போகாது, எங்களிடம் நீ கொள்ள வேண்டும், உன்னிடம் உன்னையொழிய நாங்கள் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, உன்னை தவிர எதையும் நாங்கள் வாங்குவதற்கு வரவில்லை, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பேரில் நான் 100,000 கொடுத்து பின்னுவாடம் செய்வன்னு நாச்சியார் சொல்றான். 100 தடா அக்கார விடசல் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு பதிலா என்ன வேணும்னு பெருமாள் கேட்டா இன்னும் 100 சமர்ப்பிக்கணும்னு சொல்லுவாளாம். அது போல நாங்கள் வந்து உன்னை கொள்ளவே வந்தோம் அப்படின்னு சொல்றா. இப்போ பசுக்களின் பின்னே திரிகிற உனக்கு எங்கள் வார்த்தையோட கருத்து எப்படி புரியும்? அதை தொடர்ந்து போனதுனால பசுவுக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் தான்ப்பா உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றா. உபாய ஸ்வீகாரம் பண்ணின இடத்துல போன பாட்டுல குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஞானகுண பூர்த்திய சொன்னான். இங்க தங்களை அவன் விளக்குகிறான் அப்படின்னு இவாளுக்கு தெரிய வந்ததும் கோபமா வார்த்தை சொல்றா. நாப்பெருச்சி அவர்களை அந்த பாடுபடுத்துறது. அப்ப கோவிந்தா அப்படிங்கிறார், எங்களையும் எங்கள் பிராப்பியத்தையும் நீ மறந்து போனாலும் உன்னையும் உன் பிறவி, அதாவது நீ எதுக்காக பிறவி எடுத்திருக்கங்கிறத மறக்கலாமா கண்ணா? பூமியை எடுத்து நோக்கின அந்த மகா வராக அவதாரம்னு நீ நினைச்சிட்டியா? இல்ல பூமியை நீரேற்ற வாமனனாக நீ உயர்ந்தாயே, அப்போ அந்த அவதாரம் நினைச்சிட்டியா?
சப்த ராசியை பிரித்தெடுத்து ஹம்சரூபியா வந்திய அந்த அவதாரம் நினைச்சிண்டியா, இல்லாத பிரகாசிப்பதற்காக ஹயக்ரீவ அவதாரம் எடுத்திய அந்த அவதாரம் நினைச்சிண்டியா, இல்ல ஆதித்யாந்தர்வர்த்தியாக அந்த 1000 கிரணங்கள் சகசிர கிரணங்களுக்கு நடுவிலே ஆதித்ய மத்தியவர்த்தியா இருக்கியே அந்த அவதாரம்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா கோஷப்தம்ங்கிறது எதை காட்டுறதுன்னா பசுக்களை மட்டும் குறிக்காது, பூமியை குறிக்கும், சப்த ராசியான வேதத்தை குறிக்கும், கிரணங்களையும் குறிக்கும். அதனால கோவிந்த பதத்தை பார்த்துட்டு அதெல்லாம் நீ நினைச்சுட்டியா, அது இல்ல. அவள்லாம் கூட எங்கள் வார்த்தையை கேட்காம இருக்கிறதுக்கு வழி உண்டு. பசுக்களை தேடி அடைஞ்சு இந்த குலத்துல வந்து பிறந்த ஒன்னதான் நாங்கள் கோவிந்தான்னு கூப்பிட்டோம். அதனால எங்களை குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்படிங்கிற. கோவிந்தா அப்படிங்கிறது பெரிய திருநாமம். கோவிந்தா, கோபாலா, தாமோதரா, மதுசூதனா அப்படிங்கறதெல்லாம் இவாளுக்கு பெரிய திருநாமமா. எது சின்ன திருநாமம் அப்படின்னா உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரியருளாதேன்னு போன பாட்டுல சொன்னான். எது அப்படின்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதும், நாற்றத்துடாய்முடி நாராயணன்னு நாராயண நாமத்தை 2 தடவை எடுத்தாளோ இல்லையோ, அந்த நாராயண நாமம் தான் சிறியதான், இந்த கோவிந்த நாமம் ரொம்ப பெரியதான். அதனாலதான் அடுத்தடுத்து வரும் 3 பாசலையும் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணன் என்ன சொல்றான், இந்த பறைக்கு ஊராரெல்லாம் என்ன பொருள் கொண்டிருக்காளோ அதைத்தான் நான் கூட சொன்னேன். அதுக்கு சொன்னதுக்கு கோவிந்தான் என்ன இகழ்ச்சி செய்கிறீர்கள், உங்களுக்கு என்னதான் குற்றேவல், என்ன குற்றேவல் தான் பண்ணணும், அதை விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லி இந்த பொழுத உங்களோட கழிக்கிறேன், நீங்க சொன்னா ஏதாவது ஒரு 2 விஷயங்கள் சொல்லுங்க குற்றேவல்னா அப்படின்னு சொல்றான். கண்ணன் கேட்க அவள்லாம் சொல்றா, இன்னைக்கு பொழுது கழிக்கிறேன்னு சொல்ற, அது மட்டும் பத்தாது, இந்த பிறவி மட்டும் பத்தாது, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு அப்படிங்கிறான். எல்லா பிறவியிலும் இந்த பிறவி மட்டும் அல்லாது எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் அங்கெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து நாங்கள் அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். பகுதா விஜாயத்தேன்னு வேதம் சொல்றது, பகுனிமே ஜன்மானின்னு நீயே சொல்லியிருக்க, பிறப்பில் பல்பிறவி பெருமான் சன்மம் பல பல செய்து அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் பல பாசுரங்கள் எடுக்கிறா. பல பிறப்பாய் ஒளிவரும்னு அளவிட ஒண்ணாத அவதாரங்கள்லாம் இருக்கு, அத்தனையிலையும் அடிமை செய்யணும் அப்படிங்கிற. அப்போ பிராட்டி எப்படி சொல்றா, எப்படி வரான்னா, தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி அப்படின்னு பகவான் தேவனாகும் போதெல்லாம் தேவதேகத்தை கொண்டுட்டும், மனிதனாகும் பொழுதெல்லாம் மனுஷியாகவும் இந்த பிராட்டியானவள் பிறப்புதோறும் எம்பெருமானை தொடர்ந்து வந்து பிறக்கிறார். அதுபோல நாங்களும் இந்த பெரிய பிராட்டியாரை போல எல்லா பிறவிகளிலும் அடிமை செய்ய வேண்டும். நீ பரமபதத்தேற போனால் அங்கேயும் உன்னோடு தெரியணும், நீ பிறக்கும் இடமெல்லாம் உனக்கு உறவினராக நாங்கள் இருக்கணும். அதாவது உறவு அப்படின்னு சொல்லும் போது இன்ன உறவு அப்படின்னு அது மட்டும் போதாது. ஏன்னா பர்த்ருபாரியா சம்பந்தம், சேவசேஷி சம்பந்தம், நவவித சம்பந்தங்கள் சொல்லப்படுறது சம்பிரதாயத்துல. அது மட்டும் ஒன்ன சொன்னா அந்த 9 சொன்னா அந்த 9 உறவு மட்டும்தான் இருக்கும். அது போராது, மாதா பிதா பிராதா சுகிருத்து பர்த்தா பந்து நன்மக்கள் எல்லா உறவும் ஆக வேண்டும். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் ஆழ்வார் காட்டுமா போலே சரீரம் போலே நீ எங்களை நோக்கும்படி, உன்னுடைய சரீரம் போல நீ எங்களை நோக்கும்படி ஆக வேண்டும். எல்லா உறவும் ஆறாயிரப்படியில இன்னும் விசேஷமா காமிக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நீ காட்டுக்கு சென்ற போது மூச்சடக்கிய அந்த தசரதனுக்கும் உனக்கும் உள்ள உறவு வேணும். அந்த சிறைச்சாலையிலே உன்னை ஈன்றெடுத்தாளே தேவகி பிராட்டி, அப்போ அங்கோர் ஆய்குலம் பூக்குன்னு நீ ஆய்குலத்துக்கு புறப்பட்டு போன பொழுது அவள் புலம்பினாள் இல்லையா, அது போல பிறவி வேணும். நீ காட்டுக்கு போறேன் கிளம்பின போது உன்னோடு வருவேன் என்று சொன்ன லக்ஷ்மணனை நீ வா, லக்ஷ்மணன் உன்னை விட்டா நான் தரிக்க மாட்டேன் அப்படின்னு உன்னோடே வரணும்னு வந்தானே, அது மாதிரி ஒரு உறவு வேணும் அப்படிங்கிற. அப்புறம் பெரியாழ்வார் போல கடந்த பழைகளுக்கெல்லாம் காப்பிடும் பெரியாழ்வாருக்கும் உனக்குமான உறவு வேண்டும். தப்பாசனம் அதாவது பொய்யாசனம் போட்டுட்டேனோ துரியோதனை போலேன்னு தவிக்கிற அந்த விரோதக்கும் உனக்குமான உறவு வேணும். நம்மாழ்வார் பிரிந்தால் எம்பெருமானை ஒரு க்ஷணம் பிரிந்தால் தரிக்க மாட்டார், உடம்பு வெளுத்து போயிடும். அப்படி நம்மாழ்வாருக்கும் உனக்குமான உறவு வேணும் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட உறவு உண்டானா கூட சில மாசங்களோ சில வருஷங்களோ, ஏன்னா பிராட்டி 10 மாசம் பிரிந்திருந்தாள், பரதன் 14 வருஷம் பிரிந்திருந்தான். அப்படி பிரியக்கூடாது கண்ணா, இளைய பெருமாளை போல எப்பொழுதும் வழியடிமை செய்ய வேண்டும், உன்னோடு கூடியே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. நாங்கள் பிறக்கும் பிறவிதோறும் உங்களோட உறவினரா பிறக்கணும், இதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். இல்லை, எல்லா பிறவிகளும் எல்லா நேரத்திலும் உனக்கு கை
கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அந்த கைங்கரியமும் எப்படி இருக்கணும்? ஆட்கள்ல தோன்றிய அச்சுதனான உனக்கு நாங்கள் ஆட்சேபோம். அது எதுக்கு அப்படின்னா எங்கள் ஆனந்தத்துக்காக இல்லப்பா, உன்னுடைய ஆனந்தத்துக்காக நாங்கள் செய்யணும். தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே அப்படின்னு எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன் நம்மாழ்வார போல பிராபியத்தை நிஷ்கர்ஷம் பண்றா. அப்படின்னா சேத்தனனுக்கு ஆனந்தம் கிடையாதா அப்படின்னா கைங்கரியத்தை கொண்ட பிறகு எம்பெருமானுடைய முகத்திலே தோன்றும் முகமலர்த்தியை பார்த்துதான் இவனுக்கு ஆனந்தம் உண்டாக வேண்டுமே தவிர இவனுக்குன்னு அந்த கைங்கரியத்தை பண்றதுனால ஒரு பிரயோஜனம், அந்த ஆனந்தம் உண்டாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது திருமந்திரத்திலும் துவயத்தினுடைய உத்தரகண்டத்திலும் நமசப்தத்தால கழிக்கப்படுகிற அந்த ஸ்வப்பிரயோஜன பலதை உனக்கே இந்த இடத்துல உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படின்னு இந்த ஏவகாரமானது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த பிரபந்தத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் உயிரான அடி. அப்ப உனக்கே நாம் ஆட்சேவோம். ஆட்செய்து என்ன பண்ணணும்? இன்னும் கூட எங்களுக்கு வேணும். என்ன வேணும்? மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். ஏன்னா கைங்கரியத்தாலே உயிர் தரிக்கிற நாங்கள் நீ உகந்த அடிமையை செய்வோம், உனக்கே நாங்கள் ஆட்சேவோம், உருவதாவது நெல்குட கூத்தனுக்கே அப்படின்னு சொல்றா. ஆனா வேற ஏதாவது உண்டான் கண்ணன் கேட்கும் பொழுது காமம் மாற்று அப்படிங்கிறார். வெண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை அப்படின்னு சஞ்சலமான நெஞ்சை உடையவர்கள் நாங்கள். இதர விஷய காமமான அந்த காமத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ இவ்வளவுதானாம் கண்ணன் கேட்கும் பொழுது பரமபதநாதனிடத்துல உள்ள காமத்தையும் மாற்றி அதை உன்னிடத்திலே உண்டாகும்படி பண்ணு. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன் திருப்பாணாழ்வார். அது போல பாவோ நான் எத்திர கச்சதி அப்படின்னு என்னுடைய நினைவானது மற்றொரு இடத்தில் செய்கிறதில்லைன்னு சொல்றா போல சிந்தை மற்றொன்றின் திறத்ததெல்லாம் தேவபிரான் அறியும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு ஆழ்வார்கள் சாதிக்குவான் போலே கோவிந்தனாயிருக்கிற இருப்ப தவிர்ந்துட்டு பரமபதநாதனாய் இருக்கும் இருப்புல எங்கள் மனம் செல்லவே கூடாது. கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலையும் சாதிக்கிறார். இதுதான் வேண்டுவதா அப்படின்னு கேட்கிறான். மற்ற நம் காமங்கள் மாற்றுங்கிறதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தமானது நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்படுகிறது. அதுல திருவிஷ்ணாட்சர மந்திரத்துல மத்தியம பதமான அந்த நமஸ் அத முன்னே உள்ள பிரணவத்திலும் அன்வயிக்கும், பின்னே உள்ள நாராயண பதத்திலும் அன்வயிக்கும், தன்னோடையும் அன்வயிக்கும். இதை காத்தாட்சி நியாயம் அப்படின்னு மாமுனிகளானவர் வியாக்கியானத்துல காட்டி கொடுக்கிறார். அதாவது அப்படி அன்வைத்து 3 விரோதிகளை கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. இதைத்தான் ஸ்ரீ பராசரப்பட்டர் அஷ்டஸ்லோகில மந்திர பிரம்மணி மத்தியமேனநாசா அப்படிங்கிற 2வது ஸ்லோகத்துல காமிச்சு கொடுக்கிறார். முமுட்சுப்படியில நமசாலே விரோதியை கழிக்கிறது. விரோதிதான் 3, ஸ்வரூப விரோதியும் உபாய விரோதியும் பிராபிய விரோதியும் அப்படின்னு 3 விரோதிகள் கழியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிலைமையில பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வரூப விரோதி கழிகையாவது யானே நீ என் உடமையும் நீயே என் இருக்கை. உபாய விரோதி கழிகையாவது களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மத்திலேன் என் இருக்கை. பிராபிய விரோதி கழிகையாவது மத்த இனங்காமங்கள் மாத்து என் இருக்கை. அதத்தான் இந்த பாசுரத்துல காமிக்கிறார். மத்த இனம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். அதாவது பிராபிய விரோதி கழிந்த நிலையில தான் இந்த சித்தஞ்சிறுகாலே பாசுரமானது அமைந்திருக்கிறது. அப்போ பலன் அனுபவிக்கும் போது கூட விரோதி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். பலன் அப்படின்னா என்னன்னா புருஷார்த்தம். அந்த அதை அனுபவிக்கும் பொழுது விரோதி ஏற்படுமா? ஏன்னா நமக்கு ஆனந்தம் உண்டாகும். அந்த ஆனந்தமானது எம்பெருமானுக்குத்தான் இருக்கணுமே தவிர சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்குத்தான் பேரா இருக்கணுமே தவிர நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நிலா, தென்றல், புஷ்பம், சந்தனம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பிறர்க்கு உபயோகப்படும், அதுக்கு எந்த ஆனந்தமும் கிடையாது. அது போல எம்பெருமானுக்கு நாம் உபயோகப்படும் பொழுது அவனுக்குத்தான் அது ஆனந்தத்தை உண்டாக்க வேண்டுமே தவிர நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்க கூடாது. அது எப்படி சாத்தியம்? நிலா, தென்றல், சந்தனம், புஷ்பம் எல்லாம் அசித் பதார்த்தங்கள், அதுக்கு ஆனந்தமே உண்டாகாது. நம்மெல்லாம் சேத்தனர்கள், அறிவுடையவர்கள் உண்டாகுமே அப்படின்னா அப்போ அந்த ஆனந்தம் உண்டாக பிராப்தி இல்லை. அந்த ஆனந்தத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி பிறந்தால் நம்முடைய கைங்கரியத்தினால எம்பெருமான் ஆனந்திக்க அது கண்டு நாம் ஆனந்திக்கலாமே தவிர சாட்சாத் அந்த கைங்கரியத்தினுடைய ஆனந்தமானது நமக்கு உண்டாக கூடாது
அப்படிங்கிறார். ஆளவந்தார் தான் ஸ்தோத்திர ரத்னத்துல கதாகமைகாந்திக நித்ய கிங்கரகா பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதகாம் அப்படின்னு சாதிக்கிறார். பிரகர்ஷயிஷ்யாமி அப்படிங்கிறது ஜீவனாடி இந்த பாசுரத்துல. அதாவது பகவானே, உனக்கு நான் கைங்கரியம் செய்து எப்போது ஆனந்தப்பட போகிறேன்னு ஆளவந்தார் சாதிக்கல. உன்னை எப்போது ஆனந்தப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு இந்த பாசுரத்துல அர்த்தமாக காண்பிக்கப்படுகிறது. மற்ற நம் காமங்கள் மாற்றேதோ ரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்திலே எம்பெருமானிடத்திலே இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாட்டு திருவெட்டெழுத்துக்கு விவரணமாக அமைந்துள்ள பாட்டு. நீ கோவிந்தா உனக்கு அப்படிங்கிற இடத்துல அகாரத்தினுடைய பொருளானது அனுசந்திக்கப்படுகிறது. உனக்கே அப்படிங்கிற இடத்துல உகாரமானது துணிக்கிறது. நாம் அப்படிங்கிற இடத்துல மகாரார்த்தம், அதாவது ஜீவஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு. உந்தன்னோடு உற்றோமேயாவும் அப்படிங்கிற நாராயண பதத்தினுடைய அர்த்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் ஆட்செய்வோம் அப்படிங்கிற இடத்துல ஆய அப்படிங்கிற சதுர்த்தியினுடைய பொருளானது பேசப்பட்டுள்ளது. மற்ற நம் காமங்கள் மாற்றுங்கிற இடத்துல நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சர்வ அர்த்தங்களையும் தன்னுள்ளே பொதிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாட்டு. இந்த அஷ்டாட்சரத்துக்கே விவரணமா இருக்கிறதுனால நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த பாட்டை மிகவும் ஆதரித்து போருவார்கள் அப்படின்னு புத்தூர் சுவாமியினுடைய திருத்தாப்பனாரான ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியினுடைய எளிய விளக்க உரையை வச்சுட்டு தான் அடியேன் இதை சாதிச்சுட்டு இருக்கேன். அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு. அப்போ சித்தஞ்சிறுகாலை பாசுரத்தை சொல்லணும். தினம் விடிவோரை எழுந்திருந்து 30 பாட்டையும் அனுசந்திக்கணும். முடியல அப்படின்னா சித்தஞ்சிறுகாலை மட்டுமாவது அனுசந்திக்கணும். அதுவும் முடியாமல் போனால் நாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு ஸ்ரீ பராசர பட்டர் திருப்பாவையிலே ஆழ்ந்து கிடந்தவர். அவர் தனக்கு ஒரு அதாவது முதுகிலே ஒரு கட்டி ஏற்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது, நான் திருப்பாவ காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது பண்ணுங்கன்னு சொன்னார். மருத்துவர்கள்லாம் வந்தா திருப்பாவ காலக்ஷேபம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அறுவை சிகிச்சை முடிஞ்சு போச்சு. இவர் காலக்ஷேபம் முடிஞ்சு கேட்கிறார், என்ன இன்னும் அறுவை சிகிச்சையே பண்ணலையே அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு பண்ணினது கூட தெரியாம அந்த அளவுக்கு திருப்பாவிலே ஈடுபட்டு கிடப்பாராம் ஸ்ரீ பராசர பட்டர். அப்போ நாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு பட்டர் அருளி செஞ்சிருக்கார். அதனால இந்த பாட்டையும் அடுத்த பாட்டையும் தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஓத வேண்டும் அப்படின்னு சுவாமி இதுல சாதிச்சிருக்கார். இதை காமங்கள் மாற்று மாலை அப்படின்னு சங்கத்தமிழ் மாலையில காஞ்சி சுவாமி சொல்றார். காமங்கள் 30 பாட்டுகளும் 30 மாலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது காமங்கள் மாற்று மாலை அப்படின்னு தெரிவிக்கிறார். மேலும் ஒவ்வொரு திருப்பாவை பாட்டுக்கும் எம்பெருமானார் பரமான அர்த்தமானது காஞ்சி சுவாமி தன்னுடைய அமிர்தசாகரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே திருப்பாவை ஜீயர்கிற தலைப்புல காமிச்சிருக்க. அதாவது சித்தஞ்சிறுகாலை பாசுரத்துல அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பிரசித்தம். எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கறது நாம் எம்பெருமானார பார்த்தே விண்ணப்பிக்கலாம். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் இருள் தருமா ஞானத்து இனிப்பிறவி யான் வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன், இயக்கராத பல்பிறப்பில் மாற்றி என்னை அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம்னு புனர்ஜென்மத்தை வெறுத்து பேசுவார்கள். நாம அப்படி வெறுக்கவே வேண்டாம். எத்தனை ஜென்மங்கள் எதேஷ்டமா நமக்கு கிடைச்சாலும் அந்த பிறக்கின்ற அத்தனை ஜென்மங்கள் தோறும் நமக்கு இப்ப வாய்த்திருக்கிற மாதிரி எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளை கொண்டு அதை பருகி கொண்டே பொழுதை போக்கலாம். ஒரு பிறப்பு இல்ல 9000 பிறப்பு எடுத்தால் கூட அதற்கு நாம் சளைக்க வேண்டாம். இப்பிறவிதோறும் ராமானுசன் அடியாராக இருந்துட்டு எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு இருக்கணும். வடுகநம்பி சொல்லுவாராம், ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர் அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷண ஸ்ரீசுக்தி. அப்போ இருகரையர் ஆகாமல் வடுகநம்பியை போல சுவாமிக்கே அடிமை செய்து நாம் வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்த்தி பிரபந்தத்திலே சுவாமி மணவாள மாமனிகளும் வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் வெண்ணோர் தலை அப்படின்னு மாமனிகள் சொன்னபடி புனர்ஜன்மம் இன்றிக்கே முக்தி சாம்ராஜ்யம் கிடைச்சா கூட அங்கேயும் போய் ஏறார் புயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு திருமங்கையாழ்வார் சொன்னபடி அதை அனுசந்திச்சுண்டு எம்பெருமானார் திருவடிகள் தான் தஞ்சம். அதைத்தான் அமுதனாரும் கையில் கரியன்ன கண்ணனை காட்டித்தரிலும் முந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் அப்படின்னு அந்த அமுதனாருடைய அனுசந்தானமே நமக்கு எப்பொழுதும் உஜ்ஜீவனமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த பாசுர அர்த்தத்தை நாம் ஒருவாறாக அனுபவித்து முடித்தோம். அடியனுடைய உரையிலே
பல பிழைகள் நேர்ந்திருக்கலாம், அதை பெரியோர்கள் சமிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆண்டாளுடைய வாழித்திருநாமத்தை அனுசந்தித்து அடியேன் இதை முடித்துக் கொள்கிறேன். திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.